வணக்கம் நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? அவர் கண்டிப்பாக திரும்பி வருவார். இன்னும் ஒரு மெசேஜை அவங்களுக்கு அனுப்பலாமா? இந்த கேள்விகள் சைலண்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பலரோட மனநிலையாக கூட ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளோ நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டும், எப்போது நாம் மூவ் ஆன் ஆக வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சைக்காலஜி மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு, இந்த மாதிரி பாதிச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேரும் பண்ணிட்டு என்ன நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. பார்ட் 1, காத்திருப்பது தவறா? இல்லவே இல்லை. ஒருவருக்கு அவங்களுக்கு ஒரு வேலை அழுத்தம், அவங்களோட குடும்ப பிரச்சனை, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், அப்புறம் அவங்க எமோஷ்னல் பேர்ன் அவுட்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுப்பது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் காத்திருப்பது ஆரோக்கியமானதே அல்ல. பார்ட் 2, ஹெல்த்தி சைலன்ஸ் விசஸ் அன்ஹெல்த்தி சைலன்ஸ். அதாவது ஹெல்த்தி சைலன்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, பிறகும் அவங்கள நீங்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது உங்களோட உணர்வுகளை அவங்க மதிக்கிறாங்க. இதே அன்ஹெல்த்தி சைலன்ஸ்னா நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவங்க உங்களோட உணர்வை மதிக்கவே இல்லை, உங்களை வார கணக்கில் அவங்க தொடர்பே கொள்ளலை, நீங்கள் பேசவே முயற்சி செஞ்சாலும் அவங்ககிட்ட இருந்து ஒரு பதிலே வரல. இது மீண்டும் மீண்டும் நடக்குதுன்னா இது ஒரு அன்ஹெல்த்தி சைலன்ஸ். இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. நீங்கள் மட்டும் எப்போதுமே முயற்சி செய்கிறீங்க, உங்களோட உணர்வுகளை அவங்க முக்கியமாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை, அப்புறம் கம்யூனிகேஷனை பற்றி பேசவே அவங்க விரும்பவே இல்லை, அதே மாதிரி சைலன்ஸையே ஒரு தண்டனையாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எப்போதுமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. இது எல்லாம் தான் ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு 5 கேள்விகள். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு மன அமைதியை தருதா? அதே மாதிரி நான் எப்போதும் பயத்தில் தான் இருக்கிறேனா? அவங்க என்ன மதிக்கிறாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேனா? இந்த உறவில் ஒரு மியூச்சுவல் எஃபெக்ட் இருக்கா? நான் காத்திருப்பது நம்பிக்கைக்காகவா அல்லது எனக்குள்ள இருக்கிற ஒரு பயத்தாலையா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த 5 கேள்விகள். இதில் பார்ட் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மூவ் ஆன் ஆகலாமா, அது மூவ் ஆன் ஆகிறது எனக்கு ஒரு தோல்வியா, இல்லை சில நேரங்களில் மூவ் ஆன் ஒரு தோல்வியே அல்ல, அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நாம் தேர்வு செய்கிறது, ஒரு உறவை காப்பாற்றுறதான். 2 பேரோட முயற்சியும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம காப்பாற்றுறதுக்கு தேவைப்படுது. அப்போது ஒரே ஒருவர் மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆகுனா அது நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய சோர்வை உண்டாக்கிடுது. நீங்கள் சைக்காலஜியில் இது ஒரே ஒரு டிப் இருக்குது. நீங்கள் ஒருவரை காதலிக்கலாம், அவங்கள புரிந்து கொள்ள பயங்கரமான முயற்சியெல்லாம் செய்யலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களோட மன அமைதியை இழக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சில உறவுகள் காத்திருந்தா சில நேரத்தில் சீக்கிரமாக சரியாயிரும். சில உறவுகள் பார்த்தீங்கன்னா விலகினால்தான் நீங்கள் சரியாகவே முடியும். இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா அவங்க திரும்பி வருவாங்களா, அல்ல இந்த உறவு எனக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கா? அதற்கான பதில் தான் உங்களோட அடுத்த முடிவை தீர்மானிக்கவே வேண்டும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பாதிச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேரும் பண்ணிட்டு என்ன அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.